அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த குரோதி வருடம் 2025 ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நண்பர்களே, உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவை முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது சர ராசிகள்ல ஒரு ராசியா வருவீங்க மற்றும் நீர் தத்துவ ராசி நம்மளுடைய கடகம் ராசிங்க. கடகம் ராசி கூட நிரந்தரமா பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே உள்ளடங்குவீங்க. மேலும் கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே அதிபதி நம்மளுடைய சனீஸ்வரர் பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க. உங்களால முடியும் அப்படின்னா இந்த ஜனவரி 1, 2025 அன்னைக்கு உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தயார் கோயிலுக்கோ, அப்படி இந்த 2 திருத்தலங்களும் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு எதனா பெரிய லெவல் கெடுப்பலன்கள் ஏற்படுற மாதிரி இருக்கு அப்படின்னாலும் அந்த கெடுப்பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்க எதிர்பார்த்தோம்னா இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் 100% வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு பகவான் உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இது சிறப்பான அம்சமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025 வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமா ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு பிடித்த திருத்தலங்களுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு செய்துவிட்டு வருவதற்கும் இந்த ஜனவரி 1, 2025 இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த வருடமாக மிக சாதியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மறுபுறம் பார்த்தீங்கன்னா இப்போ ராகு பகவான் அஃபிஷியலி மே மாதம் 18ஆம் தேதி 2025 அன்னைக்கு பயிற்சி அடைய போறாருங்க. அவர் உங்களுடைய தந்தை ஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைய போறாரு. இந்த இடம் ராகுக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்றத ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வன்மம் இப்போ ராகு பகவான் உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடையக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால நீங்க எந்த ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுய தொழில நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சற்று கூடுதல் லாபம் கிடைப்பதற்கும் இந்த 2025 வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் இந்த வருடத்தின் ஏப்ரல் மாதத்துல நீங்க உங்களுடைய கல்லூரி படிப்பு முடிப்பீங்க. அப்படி முடிக்கின்ற நண்பர்கள் நீங்க உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த 2025 வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர மாணவ செல்வங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க உங்களுடைய தொழில விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா நீங்க செய்து கொண்டிருக்கின்ற இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் நீங்க விரிவாக்கம் செய்து கொள்வதற்கும் இந்த 2025 வருடம் முழுவதுமே உங்களுக்கு கணிந்து வரக்கூடிய நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல
முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து எப்படி வந்து மே 18ஆம் தேதி உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துக்கு பயிற்சி அடைஞ்சாரோ, அதே சமயம் வந்து கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே மே 18 2025 அன்னைக்கு வந்து அவரும் என்ன ஆகுறாருன்னா அஃபிஷியலி பயிற்சி அடைகிறாருங்க. இப்போ தற்சமயம் அதாவது மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் கேத்து பகவான் வந்து உங்களுடைய 3வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் ஸ்தானமான உபஜய ஸ்தானமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த பதிவில் சொன்ன மாதிரி 3, 6, 10 அல்லது 11 ஆகிய மறைவு ஸ்தானங்களை வந்து எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவகிரகமோ இருந்தாங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நல்ல சிறந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு ஐதீங்க. அதற்கு தகுந்த மாதிரி தற்சமயம் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கேத்து பகவான் வந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நீண்ட காலமாக நீங்கள் கையில் எடுக்காமல் கொஞ்சம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. நீங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நல்ல விஷயம் கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் அது நீங்கள் நினச்ச சமயத்தில் முடித்து கொள்வதற்கும், மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நினச்சி வந்து மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக ஏற்பட்டு இருந்திருக்கோங்க. அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் ஆவதற்கும் இந்த 2025ஆம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் அவ்வப்போது சிறிதளவில் வந்து கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு தேவையற்ற கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டுமல்லாது இப்போ கேத்து பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அவர் தான் இருக்கின்ற 3வது விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம், சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. இது வந்து நல்ல அம்சமானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல் உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக் வாங்கணும் அல்லது கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இரவு நேரங்களில் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களும் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ட்ராவல் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகளோ அல்லது உங்களுடைய பொருட்கள் வந்து திருடு போகாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய 8வது வீடுன்னு சொல்லக்கூடிய அஷ்டம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. அதாவது அஷ்டமத்தில் சனீஸ்வரர் இருந்தார் அப்படின்னாலே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் வந்து தடப்பட்டு போயிருங்க. அதனால அதுக்கு தான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்னோம். நீங்கள் உங்களால் முடியும் அப்படின்னா சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாரை வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போ போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு காரணத்தினால சனீஸ்வரரால் உங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு கெடுப்பலன்களும் ஏற்படாதுங்க. அதே சமயம் வந்து 8வது வீடுன்றது நம்மளுடைய ஹெல்த்தையும் குறிக்கும் வெல்த்தையும் குறிக்கும் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் வந்து எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் வருடம் முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இந்த ஆண்டில் வந்து நீங்க கோர்ட் கேஸ்னு கூட போயிட்டு வந்துட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கலாங்க. அதாவது ஒரு சில நண்பர்கள் வந்து டிவோர்ஸ் கேஸ்க்காக நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. அதே சமயம் ஒரு சில நண்பர்கள் வந்து சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காக நீங்கள் போயிட்டு வரீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்துக்கிறீங்களோ சரிங்களா. உங்களுக்கு யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ இப்போ டிவோர்ஸ் கேஸ்னால் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் பிரச்சனை இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிட்டு நீங்கள் எதிர்பார்த்த
பார்த்தோம்னா இன்னொரு திருமணம் செய்து கொள்வதற்கும் இந்த 2025ஆம் வருடம் ஒரு நல்ல சிறந்த வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அதே சமயம் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்க எதிர்பார்க்கின்றவனமா சொத்துல இருக்கின்ற வில்லங்கம் அனைத்துமே முடிந்துட்டு இந்த 2025ஆம் வருடம் உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நியாயமா சேருவதற்கும் இது ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இந்த 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலே நம்மளுடைய குரு பகவான் உங்களுடைய 11வது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்கள் இப்போ இன்கேஸ் கடந்த 2024ஆம் ஆண்டு நீங்க செய்து கொண்டே இருக்கின்ற நல்ல சுய தொழிலில் உங்களுக்கு அந்த அளவுக்கு லாபகரமா இல்லாத சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீங்க செய்து கொண்டிருக்கின்ற தொழிலில் நல்லபடியாக வெற்றிகரமாக பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இப்போ நீங்க இரண்டாவது ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் செய்வதற்கும் மேலும் உங்களுடைய புதிய சுய தொழில் நல்லபடியாக வெற்றிகரமாக ரன் ஆவதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்தி வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் சனீஸ்வரர் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 29, 2025 அன்னைக்கு உங்களுடைய 8வது வீட்டு விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 9வது வீடு சொல்லக்கூடிய தந்தை சாணம் மற்றும் பாக்கிய சாணத்துக்கு பயிற்சி அடைய போறாருங்க. இதன் காரணமா ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு சிறிதளவில் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையற்ற உடல்நிலை சம்பந்தப்பட்ட உபாயங்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுடைய தந்தைக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை விட்டு வெளியேறிட்டு உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மோட்ச ஸ்தானம் மற்றும் சுபவெரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாருங்க. இதன் காரணமாக இது ஒரு மறைவு ஸ்தானம் குரு பகவானுக்கு அப்படின்னாலும் கூட ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு எதனா ஒரு சில விஷயங்கள் கருத்து மோதல்கள் ஏற்படுற மாதிரி உங்களுக்கு தோணுது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு எல்லா விஷயத்தில் கொஞ்சம் சைலண்டாக பொறுத்து போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் அல்லது உங்களுடைய குடும்பத்தாருக்கும் எந்த ஒரு தேவையற்ற இன்னல்கள் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னால ஆல்ரெடி அவதிக்குள்ளே இருந்திருக்கீங்க அப்படின்னாலும் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு காலம் ரொம்பவே சிறப்பாக கணிந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான் இருக்க போகின்ற இடத்துலேருந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு இதனால் வரைக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ரிலீஃப் கிடைப்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு சிறந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அல்லது ஒரு சில நண்பர்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் ஒன்று ரன் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு ஒரு நல்ல உகந்த ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் குரு பகவான் என்னதான் உங்களுடைய 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய மறைவு ஸ்தானத்துக்கும் போனாலும் கூட அவர் அங்கிருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் இன்கேஸ் அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ உங்களுடைய தாய்மார்களுடைய உடல் நலத்தில் நல்லபடியாக முன்னேற்றம் காண்பதற்கும் இந்த 2025ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு நல்ல சிறந்த ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.